கூட வா. வணக்கம், டாக்டர் அழகு தமிழ்ச்செல்வி. உங்கள் எல்லாருக்கும் ஹியூமன் ஃபிசியாலஜி, மனித உடலியல் பற்றி பாடம் எடுக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். மொத்தம் 8 சாப்டர்ஸ் இருக்குது ஹியூமன் ஃபிசியாலஜியில். எல்லா சாப்டர்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்கள் புத்தகத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு க்ளூஸாக கொடுப்பேன். நிறைய க்ளூஸ் கொடுப்பேன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி போய் எக்ஸாமில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு க்ளூஸ் வச்சு நான் சொல்லித்தருவேன். இன்றைக்கி நாம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், அதாவது மனித இனப்பெருக்கம் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, கமிங் டு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஆண் இனப்பெருக்க உறுப்புகள், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிஸ் இருக்கு, முக்கியமான ஒரு உறுப்பு. டெஸ்டிஸ்குள்ளார லாபியூல்ஸ் இருக்கு. லாபியூல்ஸ்குள்ள செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கு. இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸை லைன் பண்ணி இருக்கிறது 2 டைப் ஆஃப் செல்ஸ். ஒன்று ஜெர்ம் செல்ஸ், இன்னொன்று சர்டோலி செல்ஸ். சர்டோலி செல்ஸ் அண்ட் ஜெர்ம் செல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் திருப்பியும் சொல்கிறேன். டெஸ்டிஸ் இருக்கு, டெஸ்டிஸ்குள்ள லாபியூல்ஸ் இருக்கு, லாபியூல்ஸ்குள்ள செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கு. அந்த டியூபியூலை லைன் பண்ணியிருக்கிறது தான் 2 செல்ஸ். என்ன செல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்ம் செல்ஸ் அண்ட் சர்டோலி செல்ஸ். இப்போ இந்த செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்ம் செல், ஜெர்ம்ஸ் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்ம்ஸ் என்ன பண்ணும், மல்டிப்ளை ஆகும், கிருமிகள் மல்டிப்ளை ஆகும். அந்த கிருமி ஜெர்ம் வேற, இந்த ஜெர்ம் செல் வேற. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், ஜெர்ம் செல்ஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ ஜெர்ம் செல்ஸ் மல்டிப்ளை பை மைட்டோசிஸ் டு ப்ரொடியூஸ் ஜெர்ம் செல்ஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போ சர்டோலி செல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் டு ஜெர்ம் செல். சர்டோலி செல் வந்துட்டு நியூட்ரிஷனை கொடுக்குது ஜெர்ம் செல்லுக்கு. இப்படி எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டோலி செல்ல சர் வருது இல்லையா, ஸோ சர் நியூட்ரிஷன் கொடுக்குறாரு அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களை நீட்ல கேட்பாங்க, ஜெர்ம் செல்லோட ஃபங்க்ஷன் என்ன, சர்டோலி செல்லோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்பாங்க. சர்டோலி சர் நியூட்ரிஷன் கொடுப்பார். ஸோ நியூட்ரிஷன் டு ஜெர்ம் செல் இஸ் சர்டோலி செல். அப்போ ஜெர்ம் செல்லோட ஃபங்க்ஷன் நான் சொன்னேன், ஜெர்ம் செல்னா மல்டிப்ளிகேஷன் சொன்னேன், மைட்டோசிஸ்ன்னு சொன்னேன். ஸோ அப்போ மைட்டோசிஸ், multiplication is a function of the germ cell அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். இங்க பாருங்க இந்த படத்தை, இதுதான் டெஸ்டிஸ். ரொம்ப அந்த லாபியூல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, டெஸ்டிஸ்குள்ள இருக்கிறது எல்லாம் லாபியூல்ஸ். அந்த லாபியூல்ஸ்குள்ள இருக்கிறது செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, டியூபியூல்ஸ் டியூப்ஸ் மாதிரி இருக்கும், அதுதான் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். இந்த டியூபியூல்ஸுக்குள்ள இருக்கிற செல்ஸ் தான் நான் சொன்னது சர்டோலி செல்ஸ் அண்ட் ஜெர்ம் செல்ஸ் சொல்லிட்டேன். இந்த டியூபியூல்ஸ் எல்லாம் சேர்ற இடம் தான் ரெட்டி டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்க பாருங்க, அந்த படத்துல அழகா மார்க் பண்ணிருக்கு பாருங்க, ரெட்டி டெஸ்டிஸ். ரெட்டி டெஸ்டிஸ்க்கு அப்புறமா வெளியே வர டியூபியூல்ஸ் பேரு வாசா எஃபெரென்ஷியா அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அந்த வாசா எஃபெரென்ஷியா வந்து எபிடெடிமஸ்ல போய் முடியும். எபிடெடிமஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் எபிடெடிமஸ்ல இருந்து கண்டினியூ ஆகிறது பேரு தான் வாஸ் டிஃபரன்ஸ். இதுதான் டெஸ்டிஸ். இதுக்குள்ளதான் லாபியூல்ஸ் இருக்கு நான் சொன்னது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள அந்த லாபியூல்ஸ்குள்ளார இருக்கிறது தான் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸை லைன் பண்ணி இருக்கிறது தான் 2 டைப் ஆஃப் செல்லுன்னு சொன்னேன், சர்டோலி செல்ஸ் அண்ட் ஜெர்ம் செல்ஸ்ன்னு சொன்னேன். நல்லா பாருங்க, இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் எல்லாம் சேர்ற இடம் தான் ரெட்டி டெஸ்டிஸ். செமி ரெட்டி இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ரெட்டி டெஸ்டிஸ்ல இருந்து கண்டினியூ ஆகிறது தான் வாசா இஃபெரென்ஷியா. வாசா இஃபெரென்ஷியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வாசா இஃபெரென்ஷியா முடிகிற இடம் தான் எபிடெடிமஸ், போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டெஸ்டிஸ்ல இருக்கும்.
இருக்கும். சரிங்களா? இந்த எபிடிடிமஸ்ல இருந்து வெளியே வர டியூப் பேரு வாஸ் டிஃபரன்ஸ். வாசா இஃபரன்ஷியா வேற, வாஸ் டிஃபரன்ஸ் வேற, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் திருப்பியும் சொல்றேன், செமி ரெட்டி வாசா ஏபி வாஸ். இதுதான் என்னோட க்ளூ. 5 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. செமின்றது செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ், ரெட்டின்றது ரெட்டி டெஸ்டஸ், செமி ரெட்டி வாசா அப்படின்றது வாசா எஃபரன்ஷியா, ஏபி அப்படின்றது எபிடிடிமஸ், வாஸ் டிஃபரன்ஸ்ன்றது வாஸ். புரிஞ்சுதா? செமி ரெட்டி வாசா ஏபி வாஸ். இதுதான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். இதுதான் க்ளூ. எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிற பாயிண்ட் இதுதான். இதை நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரிஞ்சுதா? இப்போ நாம லேடிக் செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். லேடிக் செல்ஸ், நாட் லேடி, LEYDIG. லேடிக் செல்ஸ் வந்துட்டு இந்த செல்ஸ் சர்டோலி செல்ஸுக்கு வெளியே இருக்கு. சரிங்களா? திஸ் செல் இஸ் லொகேட்டட் அவுட்சைட் தி சர்டோலி செல்ஸ். ஓகேங்களா? இந்த செல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, இட் செக்ரீட்ஸ் a ஹார்மோன் கால்ட் ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டிரான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? சருக்கு வெளியே லேடி, சருக்கு வெளியே லேடி, தட் இஸ் சப்போர்ட்டிங், சரை சப்போர்ட் பண்றாங்க லேடி அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, சர்டோலி செல்லுக்கு வெளியே லேடிக் செல்ஸ் இருக்கு. அந்த செல் செக்ரீட் ஹார்மோன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டிரான். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நாம மேல் ஆக்சசரி டக்ஸ், அதாவது துணை நாளங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்க போறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு செமி ரெட்டி வாசா ஏபி வாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுதான் இந்த male accessory ducts, seminiferous tubules, reti testis, vasa efferentia, epididymis, vas deferens. இதுதான் male accessory ducts. ஓகே, இப்போ நான் vas deferens ன்னு சொல்லி முடிச்சேன் இல்லையா? செமி ரெட்டி வாசா எபி வாஸ்ன்னு முடிச்சேன் இல்லையா? இந்த vas deferens என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த vas deferens joins with the duct of the seminal vesicle. செமினல் வெசிக்கிளோட டக்ட். இங்க தான் முக்கியமான ட்விஸ்டிங் பாயிண்ட் இருக்கு. நீங்க பார்க்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த வாஸ் டிஃபரன்ஸ் செமினல் வெசிக்கிளோட டக்டோட சேர்ந்து யூரித்ராக்குள்ள இன்சர்ட் ஆயிடுது. புரிஞ்சுதா? எஜெக்ட். ஓகே, தட் இஸ் ரிமெம்பர் எஜெக்டிங் இன்டு த யூரித்ரா. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ எஜாகுலேட்டரி டக்ட். புரிஞ்சுதா? ஸோ இந்த வாஸ் டிஃபரன்ஸ் செமினல் வெசிக்கிளோட டக்டோட சேர்ந்து எஜாகுலேட்டரி டக்டா வெளியே யூரித்ராக்குள்ள போய் இன்சர்ட் ஆயிடுது. யூரித்ரா வழியா அதோடைய செக்ரீஷன்ஸ் எல்லாம் வெளியே வந்துருது. யூரிட்டர்ன்றது வேற, யூரித்ரான்றது வேற. ஞாபகம் வச்சுக்கோங்க. யூரிட்டர்ன்றது கிட்னில இருந்து வர்றது யூரிட்டர், யூரினரி பிளாடர்ல இருந்து வெளியே வர டியூப் வந்துட்டு யூரித்ரா. யூரிட்டர், யூரித்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ படத்தை பாருங்க. மேல உள்ள படம் எல்லாம் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சம்பந்தப்பட்ட படம். கீழே உள்ள படம், கீழே லைன்ல உள்ள படங்கள் எல்லாம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சம்பந்தப்பட்ட படங்கள். ஓகே, now penis, அதாவது மேல் ஜெனிட்டாலியா helps in erection, விரைப்புத்தன்மை, and insemination, அதாவது கருவூட்டல். புரிந்துதா? இப்போ end of the penisல பார்த்தீங்கன்னா enlarged portion இருக்கும். அது பேரு தான் glans penis அப்படின்னு சொல்றோம். that is covered by a foreskin. ஓகே, நம்மளாம் இதை பற்றிலாம் படிக்கிறதுல கூச்சப்படக்கூடாது. உங்கள் புக்ஸில் எல்லா படங்களும் கொடுத்துருக்காங்க, எல்லா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள்லாம் டாக்டர் ஆக போகிறீங்க. சரிங்களா? ஸோ இப்போ நாம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றி படிக்க போகிறோம். பெண் இனப்பெருக்க உறுப்பு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரீஸ் இருக்கு. ஓவரீஸ்ன்றது சினை பை. ஓகே, ஸோ ஓவரீஸ் லீட்ஸ் டு ஃபெலப்பியன் டியூப் ஆர் ஓவிடக்ட். சரிங்களா? விச் ஓப்பன்ஸ் இன்டு தி யூட்ரஸ். ஓவரீஸ், அதுக்கப்புறம் ஃபெலப்பியன் டியூப்ஸ், அந்த ஃபெலப்பியன் டியூப்ஸ் வந்துட்டு யூட்ரஸில் முடியுது. இப்போ யூட்ரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூட்ரஸில் 3 போர்ஷன்ஸ் இருக்கு. சர்விக்ஸ், பாடி ஆஃப் த யூட்ரஸ்,
uterus, fundus of the uterus, body of the uterus, cervix and vagina அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ovaries ன்னு சொன்னேன் இல்லையா, அது covered by externally வெளிப்புறத்துல cortex ஆகவும் உள்ள வந்து அந்த ஓவரிய மெடுலா அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, படத்தை பாருங்க, நான் ஓவரிய பாருங்க, ஓவரியில இருந்து ஃபெலப்பியன் டியூப்ஸ் வருது, ஃபெலப்பியன் டியூப்ஸ் யூட்ரஸ்ல போய் எண்ட் ஆகுது, யூட்ரஸை பாருங்க, ஃபண்டஸ் ஆஃப் த யூட்ரஸ், பாடி ஆஃப் த யூட்ரஸ் அண்ட் சர்விக்ஸை நல்லா பாருங்க, சர்விக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெஜைனா கண்டினியூ ஆகுது. இந்த பக்கம் படத்தை பார்த்தீங்கன்னா ஓவேரியன் ஸ்ட்ரக்சரை காமிச்சிருக்கேன், அவுட்டர் கார்டெக்ஸ் அண்ட் இன்னர் மெடுலா. ஓகே, இப்போ ஃபீமேல் டக்ஸ் அதாவது பெண் துணை நாளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலப்பியன் டியூப்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஓவரீஸ்ல இருந்து ஃபெலப்பியன் டியூப் வருதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஃபெலப்பியன் டியூப்ஸ்ல 3 பகுதிகள் இருக்கு, 3 போர்ஷன்ஸ் இருக்கு, இஸ்துமஸ், ஆம்புலா அண்ட் இன்ஃபண்டிபுலம். புரிஞ்சுதா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இஸ்துமஸ், ஆம்புலா, இன்ஃபண்டிபுலம், IAI ஞாபகம் வச்சுக்கோங்க. IAI isthmus, ampulla, infundibulum. புரிஞ்சுதா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபெலப்பியன் டியூப்ஸை மறக்க மாட்டீங்க. இப்போ யூட்ரஸ்க்கு வருவோம். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் த யூட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், சர்விக்ஸ், பாடி ஆஃப் த யூட்ரஸ் இருக்கு, ஃபண்டஸ் ஆஃப் த யூட்ரஸ் இருக்கு, சர்விக்ஸ் இருக்கு, வெஜைனா இருக்கு. இப்போ இந்த யூட்ரஸோட கட் செக்ஷன், யூட்ரஸை கட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா வெளியே உள்ள லேயர் வந்துட்டு பெரிமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து மயோமெட்ரியம்னு ஒரு லேயர் இருக்கு, அதுக்குள்ளர இருக்கிற கேவிட்டி பேரு தான் எண்டோமெட்ரியம். பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? PME ஞாபகம் வச்சுக்கோங்க. PME, பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க, யூட்ரஸை நல்லா காட்டியிருக்கோம் பாருங்க, பெரிமெட்ரியம் பாருங்க, அதுக்கு அடுத்த லேயர் மயோமெட்ரியம் பாருங்க, நடுவில் இருக்கிற கேவிட்டி எண்டோமெட்ரியம். புரிஞ்சதா? ஓகே, இப்போ எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. நம்ம மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா பார்த்தோம். இப்போ ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, வெளிப்புற பிறப்புறுப்பு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நீங்கள் புக்கில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக புரியாமல் இருக்கலாம். பட் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். இப்போ லேபியா மெஜோரா அதாவது லார்ஜர் அவுட்டர் ஃபோல்டு, இந்த வெளியே உள்ள ஃபோல்டு பேர் லேபியா மெஜோரா அப்படின்னு சொல்கிறோம். இன்னர் ஃபோல்டு, இன்னர் ஸ்மாலர் பேர்டு ஃபோல்ட்ஸ் ஒன்று இருக்குது, அது வந்துட்டு லேபியா மைனோரா அப்படின்னு சொல்கிறோம். நடுவில் கிளைட்டோரிஸ், அது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். கிளைட்டோரிஸ் இஸ் அ ப்ரொஜெக்ஷன் above the paired minora. லேபியா மைனோராக்கு மேலே இருக்கும் கிளைட்டோரிஸ். கிளைட்டோரிஸ்க்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூரித்ரல் ஓப்பனிங் இருக்கும். புரிஞ்சுதா? யூரின் போகிற ஓப்பனிங் இருக்கும். இப்போ ஹைமன்னா என்ன? இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஹைமன்னா என்ன? ஹைமன் அப்படின்றது இஸ் அ ஓப்பனிங் ஆஃப் த வெஜைனால இருக்கும் ஒரு மஸ்குலர் பார்ட் தான் ஹைமன் அப்படின்றது. ஒரு தசையிலான ஒரு விஷயம் தான் இந்த ஹைமன் அப்படின்றது. இது வந்துட்டு ரப்சர்ஸ் டியூரிங் ஃபர்ஸ்ட் காய்டஸ், முதல் உடல் உறவு வச்சுக்கும் போது இந்த ஹைமன் உடையும். அப்போ உடலுறவு வச்சாதான் இந்த ஹைமன் உடையுமா அப்படின்னா இல்லை. சில ஸ்போர்ட்ஸ் ஃபீமேல்ஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கும் ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஹைமன் உடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ ஹைமன்ன்றது என்னன்னா இது வெஜைனால இருக்கும், ஓப்பனிங் ஆஃப் த வெஜைனால ஹைமன் இருக்கும். இது ஒரு மஸ்குலர் போர்ஷன், ஒரு தசையால் ஆன ஒரு போர்ஷன் தான் ஹைமன். ஃபர்ஸ்ட் காய்டஸ் அதாவது ஃபர்ஸ்ட் இன்டர்கோர்ஸ்ல அது உடையும். மான்ஸ் அப்படின்னா என்ன? மான்ஸ் பியூபிஸ் அப்படின்னா அது ஒரு ஃபேட்டி டிஷ்யூ ஓவர் த பியூபிக் போன். பியூபிக் போனுக்கு மேலே உள்ள ஃபேட்டி டிஷ்யூவை தான் நம்ம மான்ஸ் பியூபிஸ்ன்னு சொல்கிறோம். தோ பாருங்க, இந்த படத்தை பாருங்க. லேபியா மெஜோரான்றது அவுட்டர் ஃபோல்டு பாருங்க, லேபியா மைனோரான்றது இன்னர் பேர்டு ஃபோல்டு, மேலே உள்ளது தான் கிளைட்டோரிஸ் இஸ் அ ப்ரொஜெக்ஷன்னு சொன்னேன். கிளைட்டோரிஸ்க்கு
கீழே உள்ளது தான் urethral opening, urethral opening, urine opening. அதுக்கு கீழே உள்ளது தான் vagina, vaginal opening where the baby is coming out, delivered, and menstruation also happens in this opening தான். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கீழே உள்ளது வந்து anus, அதாவது இந்த rectal opening and the fecal matterலாம் வெளியே வர opening தான் anus. ஓகே, இப்போ நாம mammary glandsக்கு போறோம். breast, mammary glands, மார்பகம். Okay, so breast has many lobes that secrete milk. ஓகேங்களா? இது வந்து milk secrete பண்ணும். milk வந்துட்டு stored in alveoli and then it through the mammary tubules, then mammary ducts, and then it reaches the ampulla. திருப்பி சொல்றேன் கேளுங்க. alveoli-ல milk ஸ்டோர் ஆயிருக்கும். mammary tubules வழியாவும் mammary ducts வழியாவும் ampulla-க்கு போகும். ampulla-ல இருந்து lactiferous duct வழியா milk வந்து sucked out, it comes out. ஓகேங்களா? இப்போ இந்த அத்தனை நேம்ஸையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அதாவது alveoli ஞாபகம் வச்சுக்கணும், mammary tubules ஞாபகம் வச்சுக்கணும், mammary ducts ஞாபகம் வச்சுக்கணும், ampulla ஞாபகம் வச்சுக்கணும், lactiferous duct ஞாபகம் வச்சுக்கணும். நான் உங்களுக்கு க்ளூ ஃபார்ம் பண்ணியிருக்கேன். mammary gland, பெண்கள் மார்பகம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன க்ளூ ஞாபகம் வரணும் அப்படின்னா love அம்மா love. லவ் அம்மா லவ் ஞாபகம் வந்தா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் நான் சொன்ன அத்தனை பாயிண்ட்ஸ், அதாவது லவ் அப்படின்றது வந்து லோப்ஸ் ஆஃப் த பிரெஸ்ட். புரிஞ்சுதா? லவ் அப்படின்னா லோப்ஸ் ஆஃப் த பிரெஸ்ட். ஏ அம்மா ஏ வருது இல்லையா? அப்போ ஆல்வியோலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்கு ஆல்வியோலை ஞாபகம் வச்சுக்கோங்க. எம் வருது இல்லையா? எம். அப்போ மேமரி டியூபியூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு எம் வருது இல்லையா? அதுக்கு மேமரி டக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஏ ஏஎம் எம் ஏ இல்லையா? அம்மாவோட ஸ்பெல்லிங் ஏ வருது இல்லையா? ஆம்புலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லவ் அம்மா லவ் வருது இல்லையா? இன்னொரு எல் வருதுல, அதுதான் லாக்டிஃபெரஸ் டக்ட். லவ் அம்மா லவ் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு மேமரி கிளான்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்டுக்கு ஞாபகம் வந்துடும். இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க, மேமரி கிளாண்டை காட்டியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஆல்வியோலை இருக்கு, லாபியூல்ஸ் இருக்கு, ஆம்புலா இருக்கு, mammary tubules இருக்கு, mammary ducts இருக்கு, lactiferous ducts இருக்கு. love அம்மா love. புரிஞ்சுதா? இதுதான் mammary gland உடைய ஸ்ட்ரக்சர். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய க்ளூ love அம்மா love. ஓகே, now இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேமெட்டோஜெனசிஸ், அதாவது ஆண் இனச்செல் பிறப்பு. ஓகேங்களா? இப்போ இன்சைட் டெஸ்டஸ் லாபியூல்ஸ்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் லைன்டு பை 2 செல்ஸ்ன்னு சொன்னேன். ஜெர்ம் செல்ஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்பெர்மட்டோகோனியா. சரியா? ஜெர்ம் செல்ஸ் அதர்வைஸ் கால்ட் ஸ்பெர்மட்டோகோனியா அண்ட் சர்டோலி செல்ஸ்ன்னு சொன்னேன். இப்போ ஜெர்ம் செல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஜெர்ம் செல்ஸ் மல்டிப்ளை ஆகி மைட்டோசிஸ் மூலமாக மல்டிப்ளை ஆகி நிறைய ஜெர்ம் செல்லை கொடுக்கும். ஆனால் இந்த ஜெர்ம் செல்லு ஸ்பெர்ம் எப்படி கொடுக்கும்னா மியோசிஸ் மூலமா கொடுக்கும். இது முக்கியமான நீட் பாயிண்ட், நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஜெர்ம் செல் மல்டிப்ளை ஆகி நிறைய ஜெர்ம் செல்லை கொடுக்கறது மைட்டோசிஸ் மூலமா. ஜெர்ம் செல் ஸ்பெர்மை கொடுக்கறது மியோசிஸ் மூலமா. மியோசிஸ்ன்றது ரிடக்ஷனல் டிவிஷன், ஒடுக்கற் பிரிவுன்னு தமிழ்ல சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த ஜெர்ம் செல் 46 குரோமோசோம்ஸை வச்சுக்கிட்டு இருக்கு. 46 குரோமோசோம்ஸ், தட் இஸ் 23 pairs of chromosomes in the germ cellsல இருக்கு. சரிங்களா? Some of the germ cells are called primary spermatocyte. Some of the germ cells are called primary spermatocyte that undergoes meiosis. நான் சொன்னேன் இல்லையா? meiosis போயிட்டு தான் அது வந்து ஸ்பெர்ம்ஸை கொடுக்கும்னுட்டு. 2 meiosis இது undergo பண்ணும். First meiotic divisionல it becomes 2 haploid cell. 2 half cells divide ஆகும் first meiotic division. Okay, but 2 haploid cellல each cell contains 23 chromosomes. 23 chromosomes each. Now this becomes the secondary spermatocyte. First primary spermatocyte சொன்னேன். அதுக்கப்புறம் secondary spermatocyte மாறுது first meiotic divisionல. இப்போ
செகண்ட் மியோட்டிக் டிவிஷன்ல என்ன ஆகுது, இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் 4 haploid cells called spermatids மாறுது. திருப்பியும் சொல்றேன், first meiotic divisionல primary spermatocyte secondary spermatocyte மாறுது. second meiotic divisionல secondary spermatocyte 4 haploid cells அதாவது spermatids மாறுது. இப்போ இந்த spermatids தான் spermatozoa மாறுது. spermatozoa மாறுது பேரு தான் spermiogenesis ன்னு சொல்றோம். tid zoa ஞாபகம் வச்சுக்கோங்க. tid becomes zoa. tid becomes zoa ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா spermatid becomes a spermatozoa. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த ப்ராசஸ் பேர் தான் spermiogenesis. புரிஞ்சுதா? இப்போ இந்த sperms are out. அந்த டியூபியூல்ஸ்ல இருந்து வெளியே வர்றது பேரு தான் ஸ்பெர்மியேஷன். இந்த ஸ்பெர்ம்ஸ் பீனஸ்ல இருந்து வெளியே வர்றது பேரு எஜாகுலேஷன். இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் நீங்க கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. டியூபியூல்ஸ் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்து வெளியே வர்றது பேரு ஸ்பெர்மியேஷன். ஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு பீனிஸ்ல இருந்து வெளியே வர்றது பேரு எஜாகுலேஷன். புரிஞ்சுதா? ஸ்பெர்மியோஜெனசிஸ்னா tid becomes zoa ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் மேல் கேமெட்டோஜெனசிஸ். ரெண்டு மியோசிஸ் நடக்கும் இங்க. ஃபர்ஸ்ட் மியோசிஸ், செகண்ட் மியோசிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெர்மியேஷன்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெர்மியோஜெனசிஸ்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜாகுலேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். தோ பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இதுதான் ஸ்பெர்மட்டோகோனியா, தட் இஸ் ஸ்பெர்ம் செல்ஸ் அண்ட் ஜெர்ம் செல்ஸ் னு சொன்னேன் நான். இப்போ இந்த ஜெர்ம் செல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மியோசிஸ், அதாவது ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன்ல பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் becomes a secondary spermatocyte. Secondary spermatocytes becomes the 4 haploid cells by second meiosis, that is 4 spermatids, and then the spermatid becomes the spermatozoa. இதுதான் இந்த படம். ஓகே, இப்போ FSH LH ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். See, germ cells, Sertoli cells, and outside the Sertoli cell is the Leydig cell னு நான் சொன்னேன். இப்போ gonadotropic releasing hormone is a hypothalamic hormone. அந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா pituitary மேல ஆக்ட் பண்ணும். இந்த hypothalamic hormone acts on the pituitary and releases two hormones called FSH and LH. Very 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 important hormone ஞாபகம் வச்சுக்கோங்க. FSH and LH. FSH என்றது follicular stimulating hormone, LH என்றது luteinizing hormone. ஓகேங்களா? இப்போ FSH act on Sertoli cells ஞாபகம் வச்சுக்கோங்க. LH act on Leydig cell. L for L, remember. இதான் clue. LH for act on Leydig cell, that is L for L ஞாபகம் வச்சுக்கோங்க. FSH act on Sertoli cell ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாப்டர்ல உங்க புக்ல இருக்கிற பேட்டர்னை நான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் பாடி, நெக் அண்ட் டெய்ல் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பாடியை தான் நம்ம மிடில் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ஹெட் ஹேஸ் அ கேப் லைக் அ ஸ்ட்ரக்சர் கால்டு அக்ரோசோம். இந்த ஹெட்டில் வந்துட்டு ஒரு கேப் மாதிரி இருக்கும். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரோசோம். இந்த மிடில் பீஸ் ஹேஸ் அ மைட்டோகாண்ட்ரியா. M for M ஞாபகம் வச்சுக்கோங்க. மிடில் பீஸ் மைட்டோகாண்ட்ரியா. M M M M ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ sperm is transported by ducts. Ducts நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? So secretions of epididymis, vas deferens, seminal vesicles and prostate are for the motility of the sperm. Sperm ஓட motility-க்காக தான் இந்த secretions எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. இப்போ பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க. பியூட்டிஃபுல் ஸ்பெர்மோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஹெட் ஆஃப் த ஸ்பெர்மை பாருங்க. அதை கவர் பண்ணியிருக்கிறது தான் அக்ரோசோம்னு சொன்னேன். அதை பாருங்க. அதுக்கப்புறம் மிடில் பீஸ்ன்னு சொன்னேன், தட் இஸ் காட் மைட்டோகாண்ட்ரியான்னு சொன்னேன். M for Mன்னு சொன்னேன். அதை பாருங்க. இந்த டெய்லியும் பாருங்க. இதுதான் ஸ்பெர்மோடைய ரியல் ஸ்ட்ரக்சர். புரிந்ததா? ஓகே, now female gametogenesis, அதாவது
பெண் இனச்செல் பிறப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆண் இனச்செல் பிறப்பு 2 மியோசிஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே ஃபீமேல் இனச்செல் அதாவது பெண் இனச்செல் பிறப்பில் 1 மியோசிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நான் நிறைய பசங்க பார்க்குறேன், அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஊகோனியானா என்ன, ஊசைட்னா என்ன, ஃபாலிக்கல்னா என்ன அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேஷன் காலம் போட்டு ஊகோனியானா என்ன, ஊசைட்னா என்ன, ஃபாலிக்கல்னா என்ன எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் போட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தர போறேன். ஊகோனியா அப்படின்றது மூல முட்டை செல். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ மெயின் செல். மில்லியன்ஸ் ஆஃப் ஊகோனியா ஆர் ஃபார்ம்டு விதின் த ஃபீட்டல் ஓவரி. அதாவது குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தை சிசுக்குள்ளேயே மில்லியன்ஸ் கணக்கில் ஊகோனியா ஃபார்ம் ஆகும். இந்த ஊகோனியா என்ன ஆகும், டீஜெனரேட் ஆகும், சிதைந்துரும், பாதி சிதைந்து போய் 60,000 அதாவது 60 to 80,000 ஊகோனியா ஆர் பிரசன்ட் அட் பியூபர்ட்டி. இவங்க பருவம் அடைதல் ஸ்டேஜ்க்கு வரும்போது 60 to 80,000 ஊகோனியாஸ் தான் இருக்கும். சரிங்களா? மில்லியன்ஸ் கணக்கில் ஃபீட்டல் ஓவரியில் இருக்கும். அதுக்கப்புறம் அது டீஜெனரேட் ஆகி சில தௌசண்ட் அதாவது 60 to 80,000 தான் பியூபர்ட்டி அப்போ இருக்கும். இப்போ இந்த ஊகோனியா மியோசிஸ் டிவிஷனுக்கு போகும். ஓகேங்களா? மியோசிஸ் டிவிஷனுக்கு போயிட்டு பிகம்ஸ் தி பிரைமரி ஊசைட். அங்கே வந்து என்ன படித்தோம், பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்னு படித்தோம் மேல் கேமெட்டோஜெனசிஸ்ல. இங்கே பிரைமரி ஊசைட், அங்கே ஸ்பெர்மட்டோகோனியா படித்தோம், இங்கே ஊகோனியா. இதெல்லாம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இதெல்லாம் தான் நீட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ். சரிங்களா? இப்போ இந்த ஊகோனியா நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன்ல இட் பிகம்ஸ் தி பிரைமரி ஊசைட். அதுக்கப்புறம் அது அரெஸ்ட் ஆயிடும். அப்படியே பியூபர்ட்டி வரைக்கும், பருவம் அடைதல் வரைக்கும் அப்படியே அந்த பிரைமரி ஊசைட் ஸ்டேஜ்லயே இருக்கும். இந்த ஊகோனியா பிரைமரி ஊசைட்டாவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பியூபர்ட்டி வரையிலையும். அட் பியூபர்ட்டி இது கம்ப்ளீட் பண்ணது இந்த ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷனை. ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் ஆரம்பிக்குது முன்னாடியே பியூபர்ட்டியில தான் இந்த ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகுது. புரிஞ்சுதா? இப்போ இட் பிகம்ஸ் தி செகண்டரி ஊசைட். புரிஞ்சுதா? முதல்ல பிரைமரி ஊசைட் அப்படியே அரெஸ்ட் ஆகுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பியூபர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பியூபர்ட்டியில செகண்டரி ஊசைட் ஆகி இந்த ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த செகண்டரி ஊசைட் தான் ஓவம். அந்த செகண்டரி ஊசைட்குள்ள இருக்கிறது தான் ஓவம். சரிங்களா? ஓவம் அண்ட் ஃபர்ஸ்ட் போலார் பாடி அதுக்குள்ள இருக்கும். இப்போ இந்த ஊசைட், இந்த ஓவம் நடுவுல இருக்கு, உள்ள இருக்கு, அதை சுத்தி ஊசைட் இருக்கு, அதை சுத்தி ஒரு ஃபாலிக்கல் டெவலப் ஆகும். அந்த ஃபாலிக்கல் தான் கிராஃபியன் ஃபாலிக்கல். அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆயிட்டு ஓவம் வெளியே வரும். மாதம் மந்த்லி ஒரு ஓவமா ரிலீஸ் ஆயிட்டே வெளியே வந்துகிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? இதுதான் இப்போ இந்த செகண்ட் ஓவம் அதாவது இந்த செகண்டரி ஊசைட்ல இருந்து ஓவம் வெளியே வந்த உடனே செகண்ட் போலார் பாடியும் அதோட கூட ரிலீஸ் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த ஓவம் அப்படின்னும் போது அந்த ஓவமை சுத்தி இருக்கிற ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் ஜோனா பெலூசிடா. நான் அங்க சொன்னேன் ஸ்பெர்மோட ஹெட்டை சுத்தி இருக்கிறது அக்ரோசோம்னு சொன்னேன். இப்போ ஓவமை சுத்தி இருக்கிறது ஜோனா பெலூசிடா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அக்ரோசோம் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பெர்முக்கு, ஓவம்க்கு இசட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ இசட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஜோனா பெலூசிடாவை மறக்க மாட்டீங்க, அக்ரோசோமையும் மறக்க மாட்டீங்க. இப்போ இங்க வந்து டோட்டலா ஒரு மியோட்டிக் டிவிஷன் ஸ்டார்டிங் ஆஃப் த மியோட்டிக் டிவிஷன்ல வந்து பிரைமரி ஊசைட்டா இருக்கும். அது அப்படியே அரெஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் பியூபர்ட்டிக்கு அப்புறம் அந்த அரெஸ்டான மியோட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகி செகண்டரி ஊசைட் ஆகும். அதுக்குள்ளதான் அந்த ஓம் இருக்கும். அந்த ஓமை சுத்தி கிராஃபியன் ஃபாலிக்கல் இருக்கும். அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஓவம் வெளியே வரும், செகண்ட் போலார் பாடியும் வெளியே வரும். புரிந்ததா? இப்போ ஃபாலிக்கல்னா என்ன, இப்போ ஊசைட்னா என்னன்னு சொல்லிட்டா முட்டை குழி, அந்த குழிக்குள்ளதான் அந்த ஓவம் இருக்கும். அதுதான் ஊசைட், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஊகோனியான்றது ஒரு செல். அந்த செல் அது முட்டை செல், அது மூளை முட்டை செல் அப்படின்னு அதை சொல்றோம். அதுக்கப்புறம் ஃபாலிக்கல் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, அது ஒரு அறை, ஒரு நுண்ணறை, அது ஒரு ரூம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து the cavity filled with
ஃப்ளூயிட், அது பேர் தான் ஃபாலிக்கல்னு சொல்கிறோம். ஒரு கேவிட்டி, அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் ஃபில்டு வித் ஃப்ளூயிட், ஃப்ளூயிடால் ஃபில் ஆக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸ் தான் ஃபாலிக்கல். சரிங்களா? ஸோ இப்போது ப்ரைமரி ஃபாலிக்கல்னு சொல்லுவோம், அதை செகண்டரி ஃபாலிக்கல்னு சொல்லுவோம், டெர்ஷரி ஃபாலிக்கல்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் செகண்டரி ஃபாலிக்கல் லெவல்லையே அது ரப்சர் ஆகிடும், கிராஃபியன் ஃபாலிக்கல் ஃபார்ம் ஆகி ரப்சர் ஆகி ஓவம் வெளியே வந்துடும். புரிஞ்சுதா? ஓகே, நான் ஓவுலேஷன், அதாவது நான் சொன்னேன் ஓவுலேஷன்னா என்னன்னா, அந்த ஓவம் வெளியே வருது பாருங்க, மென்சஸ்க்கு அப்புறம், மென்ஸ்ட்ருவேஷனுக்கு அப்புறம் 12th to 14th டேல தான் இந்த ஓவம் வெளியே வரும். சரிங்களா? இது எப்படி வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபியன் ஃபாலிக்கல் சொன்னேன்ல, இந்த ஃபாலிக்கல் சுற்றி இருக்கும்னு சொன்னேன்ல, அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படியே ரப்சர் ஆகிடும். ரப்சர் ஆகி அப்படியே அதுக்குள்ளே இருக்கிற ஓவம் அப்படி ரிலீஸ் ஆகும், வெளியே வரும். அதுதான் ஓவுலேஷன் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ 1 மியாட்டிக் டிவிஷன் தான் அரெஸ்ட் ஆகிட்டு உட்கார்ந்துருக்கும் டில் பியூபர்ட்டி. அட் பியூபர்ட்டி இட் கம்ப்ளீட்ஸ் த ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் அண்ட் ரிலீசஸ் ஓவம். ஃப்ரம் தேர் ஆன் எவ்ரி மந்த் one ovum is released from every follicle till the all follicle finishes. எல்லா ஃபாலிக்கலும் முடிகிற வரைக்கும் இந்த ஓவம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லா ஃபாலிக்கலும் முடிஞ்ச உடனே அது பேர் மீனோபாஸ், மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வர மென்ஸ்ட்ருவேஷன் பேர் மெனார்கி அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ருவேஷன் இஸ் கால்ட் மெனார்கி, எண்ட் ஆகிற மென்ஸ்ட்ருவேஷன் இஸ் கால்ட் மெனோபாஸ். புரிஞ்சுதா? ஓகே, நான் இதுதான் கம்பேரிசன். இந்த படத்தை பாருங்க, ஸ்பெர்மட்டோகோனியா ஜெர்ம் செல்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊகோனியா. இங்கே ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பயுமே மைட்டாட்டிக் டிவிஷன் சொன்னேன், அதாவது நிறைய ஸ்பெர்ம் செல்ஸ், அதாவது ஜெர்ம் செல்ஸ், ஸ்பெர்மட்டோகோனியா பை மைட்டாட்டிக் டிவிஷன் அண்ட் ஜெர்ம் செல்ஸ் பிகம் ஸ்பெர்ம் பை மியாட்டிக் டிவிஷன். அந்த மியாட்டிக் டிவிஷன் தான் 1, 2ன்னு சொன்னேன். 2 மியாட்டிக் டிவிஷன் ஸ்பெர்மட்டோகோனியாவில் மேல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஊகோனியா பார்த்தீங்கன்னா பிரைமரி ஊசாய்ட், செகண்டரி ஊசாய்ட், அதுக்குள்ள இருக்கிற ஓவம் வெளியே வருது. ஒரு மியாட்டிக் டிவிஷன். புரிஞ்சுதா? இதுதான் டிஃபரன்சஸ் பிட்வீன் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஜெனசிஸ். சரிங்களா? இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரஜன் என்ன, அந்த ஹார்மோன் என்ன வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி ஓவம் உள்ளே இருந்து வெளியே ரிலீஸ் ஆகும்னு சொன்னேன். கரெக்டா? அப்புறம் அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் என்ன ஆகும்? அந்த கிராஃபியன் ஃபாலிக்கலோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் பிகம்ஸ் அ கார்பஸ் லியூட்டியம். இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் எல்லோ கலர்டு கார்பஸ் லியூட்டியமாக மாறிடும். அந்த கார்பஸ் லியூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். ஏன் அந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணோம்னா, அந்த ஹார்மோன் எண்டோமெட்ரியல் திக்னிங்கை மெயின்டைன் பண்ணுது. யூட்ரஸ்ல உள்ள எண்டோமெட்ரியல் திக்னிங்கை மெயின்டைன் பண்ணுது. அந்த ப்ரொஜெஸ்ட்ரான், அந்த கார்பஸ் லியூட்டியம் செக்ரீட் பண்ற ப்ரொஜெஸ்ட்ரான் தான் எண்டோமெட்ரியம். ஏன் எண்டோமெட்ரியம் திக்னிங்கை மெயின்டைன் பண்ணுதுன்னா, சப்போஸ் பிரெக்னன்சி நடந்ததுன்னா அந்த எம்ப்ரியோவை இந்த யூட்ரஸ் ரெடியா வச்சிருக்கணும். அந்த ஃபீட்டஸை வந்து இந்த யூட்ரஸ் வந்து வரவேற்கணும். அதுக்காக இந்த எண்டோமெட்ரியத்தை இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ரெடி பண்ணது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ இந்த கார்பஸ் லியூட்டியம் என்ன பண்ணும்? வெயிட் பண்ணும். 10 days வெயிட் பண்ணும். ஓவுலேஷன் ஆனதுக்கப்புறம் 10 days it waits for pregnancy to happen. ஃபர்டிலைசேஷன் நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்க்கும் இந்த கார்பஸ் லியூட்டியம். ஃபர்டிலைசேஷன் நடக்கலை, ஃபர்டிலைசேஷனா ஸ்பெர்ம் வந்து ஓவமோட ஜாயின் ஆகுதான்னு பார்க்கும். ஜாயின் ஆகலை, நடக்கலை ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டீஜெனரேட் ஆகி போயிடும் இந்த கார்பஸ் லியூட்டியம். சிதஞ்சு போயிடும் இந்த கார்பஸ் லியூட்டியம். ஸோ இஃப் ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா, சப்போஸ் ஸ்பெர்ம் வந்து இந்த ஓவம் இந்த ரிலீஸ் ஆகி வெளியே உட்காந்துருக்குல்ல, அந்த ஓவமோட இந்த ஸ்பெர்ம் ஜாயின் ஆச்சுன்னா, ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா, இட் கண்டினியூஸ் டு ப்ரொடியூஸ் அ ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கண்டினியூ ஆகும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா பிளாசண்டா வந்து டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும், பிளாசண்டா டேக்ஸ் ஓவர் ஃபங்க்ஷன் எடுக்கிற வரைக்கும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கண்டினியூ ஆகும். புரிஞ்சுதுங்களா?
புரியுதுங்களா? இதுதான் ப்ரொஜெஸ்ட்ரானோடைய வேலை. ஓகேவா? மறுபடியும் சொல்றேன், ஷார்ட்டா சொல்றேன். கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி ஓவம் வெளியே வரும். இந்த ரப்சர் ஆன கிராஃபியன் ஃபாலிக்கல் கார்பஸ் லூட்டியமா மாறும். கார்பஸ் லூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரானை கொடுக்கும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எண்டோமெட்ரியத்தை சப்போர்ட் பண்ணும். திக்கனிங் ஆஃப் த எண்டோமெட்ரியம் யூட்ரஸ்ல போய் ஆக்ட் பண்ணி எண்டோமெட்ரியத்தை காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பிரெக்னன்சி நடந்ததுன்னா இந்த எண்டோமெட்ரியம் தானே அந்த பிரெக்னன்சியை தாங்கணும். அதுக்காக ஃபர்டிலைசேஷன் நடந்தா இந்த எண்டோமெட்ரியம் தானே தாங்கணும் அந்த பிரெக்னன்சி. அதுக்காக இப்போ ஃபர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா இந்த கார்பஸ் லியூட்டியம் டீஜெனரேட் ஆயிடும். ஃபர்டிலைசேஷன் நடந்தா என்ன ஸ்டோரி, ஃபர்டிலைசேஷன் நடக்கலனா என்ன ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஈஸ்ட்ரஜன். ஓகே, so estrogen is secreted by follicles. ஓகேங்களா? இது வந்து ஓவுலேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஈஸ்ட்ரஜன். இப்போ பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ்னு எடுத்தீங்கன்னா FSH and LH, follicular stimulating hormone and luteinizing hormone. இந்த luteinizing hormone ஓவுலேஷன் டைமில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓவுலேஷன் luteinizing ஹார்மோனால தான் நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ luteinizing hormone is very important. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவுலேஷன் டைமில் சர்ஜ் பெரிய அதிகமாக ஆகும் இந்த luteinizing hormone. follicular stimulating hormone folliclesக்கு வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரஜன் என்ன டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. இதுதான் ஓவரி. ஓவரியோட கிராஸ் செக்ஷன் பாருங்க. இதில் வந்துட்டு பிரைமரி ஃபாலிக்கல் இருக்கு, செகண்டரி ஃபாலிக்கல் இருக்கு, டெர்ஷரி ஃபாலிக்கல் இருக்கு, கிராஃபியன் ஃபாலிக்கல் பாருங்க. இது நல்ல ரப்சர் ஆயிட்டு வெளியே ஓவம் ரிலீஸ் ஆகுதுன்னு நான் சொன்னேன். இந்த ரப்சர் ஆனதுக்கு அப்புறம் இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் கார்பஸ் லியூட்டியமா மாறுதுன்னு நான் சொன்னேன். இந்த கார்பஸ் லியூட்டியம் மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க. இந்த கார்பஸ் லியூட்டியம் தான் ப்ரொஜெஸ்ட்ரானை கொடுக்குதுன்னு சொன்னேன். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் எண்டோமெட்ரியல் லைனிங்கை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். இங்க பாருங்க, இந்த படத்துல எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஓகே, now menstruation. இப்போ menstruation எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் சொன்னேன் மெனார்கி அப்படின்றது ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ருவேஷன். சரிங்களா? இந்த சைக்கிள் இஸ் ரிப்பீட்டட் எவ்ரி 28 to 30 days. எவ்ரி 28 to 30 டேஸ்க்கு ஒரு வாட்டி ஃபீமேல்ஸுக்கு மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கும். சரிங்களா? இப்போ ஓவுலேஷன் அப்படின்னா 12 to 14 days, அதாவது மிட் பார்ட் ஆஃப் த சைக்கிள். மிட் பார்ட் ஆஃப் த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், அதாவது 12 to 14 நாளில் ஓவுலேஷன் நடக்கும். மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ, மென்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 to 5 days இருக்கும் லேடிஸ்க்கு. சரியா? இப்போ why menstruation, ஏன் இந்த menstrual flow வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியல் பிளட் வெசல்ஸ் பிகாஸ் ஆஃப் நான் சொன்னேன்ல, அங்கே வந்து இந்த ஓவுலேஷன் வந்ததுக்கு அப்புறம், ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஓவம் போயிட்டு ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன் ஆஃப் த ஃபெலப்பியன் டியூப்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஸ்பெர்ம் வருதா ஸ்பெர்ம் வருதான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்பெர்ம் வரல அப்படின்ன உடனே என்ன ஆகும்? இப்போ இந்த உடனே சிக்னல் வந்து இந்த யூட்ரஸ்க்கு போயிடும். ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து இந்த கார்பஸ் லியூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா, அது வந்து சிக்னல் யூட்ரஸ்க்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்பெர்மே வரல அப்படின்னோடனே உடனே இந்த ரப்சர் ஆகிடும். இந்த எண்டோமெட்ரியல் பிளட் வெசல்ஸ் எல்லாம் அப்படியே ரப்சர் ஆகி அதுதான் அப்படியே மென்ஸ்ட்ருவேஷன். மென்சஸாக 3 to 5 days அப்படியே நடக்கிறது. புரிஞ்சுதா? இந்த ஓவம் ரிலீஸ் ஆன ஓவம் 12 to 14 daysல ரிலீஸ் ஆன ஓவம் அந்த ஃபெலப்பியன் டியூப்ல போய் உட்கார்ந்து ஸ்பெர்ம் வருதா ஸ்பெர்ம் வருதா ஸ்பெர்ம் வருதான்னு வெயிட் பண்ணி ஸ்பெர்ம் வரல அப்படின்ன உடனே இந்த கார்பஸ் லியூட்டியம் ப்ரொஜெஸ்ட்ரான் அது வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கும். அது வரைக்கும் எண்டோமெட்ரியல் லைனிங்கை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸ்பெர்ம் வந்து ஜாயின் ஆகலை, ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுக்கறத நிறுத்திடும். உடனே எண்டோமெட்ரியம் சப்போர்ட் இல்லாமல் ப்ளீடிங் ஆரம்பிச்சிரும். இதுதான் menstruation. ஸோ இப்போ பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இதில் வந்து நான் வந்து menstrual phase, follicular phase, ovulatory phase and luteal phaseன்னு தனித்தனியாக டிஃப்ரென்சியேஷன் காலம் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. புக்கை படித்தா கூட உங்களுக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். இது என்ன ஃபேஸு, அது என்ன ஃபேஸு, இதில் என்ன நடக்குது, அதில் என்ன நடக்குது, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் இந்த டேப்லெட் காலம் நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துட்டு போனீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். டவுட்டே கிடையாது. பாருங்க, மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, மென்ஸ்ட்ருவேஷன் எதனால நடக்குது? டியூ டு பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியல் லைனிங் அண்ட் பிளட் வெசல்ஸ். அந்த பிளட் வெசல்ஸ், எண்டோமெட்ரியல் லைனிங்ல உள்ள பிளட் வெசல்ஸ் எல்லாம் மென்ஸ்ட்ருவேஷனா வெளியே வருது. ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னும் பட்சத்தில். புரிஞ்சுதா? இப்போ இது வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே 3 to 5 days நடக்கும்னு சொன்னேன். ஓகே,
ஆனா இப்போ ரிலீஸ் ஆன ஓவம் ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மென்ஸ்ட்ருவேஷன் நடக்காது. ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா தான் இந்த மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கும். புரியுதா? ஓகே. இப்போ மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கலைன்னா உடனே பிரெக்னன்சி நீங்க நினைச்சிடக்கூடாது. அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு. மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கலைன்னா பிரெக்னன்சியா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம், புவர் ஹெல்த்தா கூட இருக்கலாம், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு, அது கூட காஸ் பண்ணும் இந்த மென்ஸ்ட்ருவேஷன் வராம. சரிங்களா? இப்போ நம்ம ஃபாலிகுலர் ஃபேஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஃபாலிகுலர் ஃபேஸ், மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ்ல மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கும்னு சொன்னேன். 3 to 5 days மென்ஸ்ட்ருவல் ஃப்ளூயிட் வந்துகிட்டே இருக்கும், வெளியேறும்னு சொன்னேன். இப்போ ஃபாலிகுலர் ஃபேஸ்ல டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபாலிக்கல் நடக்கும். ஃபாலிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம படிச்சோம்ல ஏற்கனவே. ஃபாலிக்கல்ஸ், பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல்லாம் படிச்சோம்ல. ஃபாலிக்கல்ன்றது ஃப்ளூயிடுன்னு சொன்னேன்ல, அது ஒரு நுண்ணறைன்னு சொன்னேன், அதுக்குள்ள ஃப்ளூயிட் இருக்கும், வேற ஒரு பெரிய விஷயமும் இல்லை ஃபாலிக்கல்னா அப்படின்னு சொன்னேன்ல. அந்த ஃபாலிக்கல்குள்ளார தான் ஓவம் இருக்கும்னு நான் சொன்னேன்ல. ஸோ இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபாலிக்கல் நடக்கும். பிரைமரி டு செகண்டரி ஃபாலிக்கல், செகண்டரி டு டெர்ஷரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல் தான் அதை சுற்றி தான் கிராஃபியன் ஃபாலிக்கல் இருக்கும். அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் தான் ரப்சர் ஆகி கார்பஸ் லியூட்டியம் ஆகி, அந்த லியூட்டியம் கார்பஸ் லியூட்டியம் தான் ப்ரொஜெஸ்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணி, அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் தான் யூட்ரைன் எண்டோமெட்ரியத்தை சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகே, இப்போ ஓவுலேட்டரி ஃபேஸுக்கு நம்ம வரப்போகிறோம். ஓவுலேட்டரி ஃபேஸ்ன்றது தான் நான் ஏற்கனவே சொன்னேன், 12 to 14 daysல ஓவம் வெளியே வரும் இல்லையா. 14th day of menstruationல ஓவம் வெளியே வர்றதை தான் ஓவுலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு LH ரொம்ப முக்கியம், லூட்டினைசிங் ஹார்மோன் ரொம்ப முக்கியம். இப்போ லூட்டியல் ஃபேஸ் இந்த கார்பஸ் லியூட்டியத்தை பற்றி நான் சொன்னேன் இல்லையா. கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி கார்பஸ் லியூட்டியம் ஆகும், அது எல்லோ கலரில் இருக்கும், அது ப்ரொஜெஸ்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னல, அதுதான் லூட்டியல் ஃபேஸ். புரிஞ்சுதா? இதைத்தான் 4 ஃபேஸாக நம்ம பிரிச்சிட்டோம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இப்போ இந்த படத்தில் FSH நீங்கள் ஃபாலிகுலர் ஃபேஸ் அண்ட் லியூட்டியல் ஃபேஸ் ரெண்டு பக்கமும் காட்டியிருக்கோம். நல்லா தெரியுதா உங்களுக்கு? ஃபாலிகுலர் ஃபேஸ் அண்ட் லியூட்டியல் ஃபேஸ். இப்போ FSH ஆரம்பத்தில் ஃபாலிகுலர் ஃபேஸில் கம்மியாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் டைமில் பாருங்கள், LH சர்ஜ் பெருசாக போகுது பார்த்தீங்களா. நடுவில் ஒரு பீக் மாதிரி, ஒரு மவுண்டன் மாதிரி மேலே ஏறுது இல்லை, அதான் LH, அதுதான் ஓவுலேஷன் டைமு. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஓவேரியன் சைக்கிளில் அதே ஃபாலிகுலர் ஃபேஸ் அண்ட் லியூட்டியல் ஃபேஸ் பாருங்கள். ஃபாலிகுலர் ஃபேஸ் வந்துட்டு ப்ரீ ஓவுலேட்டரி ஃபேஸ் அண்ட் போஸ்ட் ஓவுலேட்டரி ஃபேஸ்ன்னு இருக்குது. போஸ்ட் ஓவுலேட்டரி ஃபேஸில் தான் இந்த வந்து ஓவுலேஷன், அதாவது அந்த கார்பஸ் லியூட்டியம் சொன்னேன் இல்லையா, அந்த கார்பஸ் லியூட்டியல் ஃபேஸ் தான் அந்த கார்பஸ் லியூட்டியம் எல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல அப்படி ஸ்லோவா பிக்கப் ஆகுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஆகுது. ஈஸ்ட்ரஜன் அந்த ஓவுலேஷன் டைம்ல ரைஸ் ஆகுது, திருப்பி டவுன் ஆகி திரும்பி ரைஸ் ஆகுது. இதுதான் இந்த ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் எப்படி ஒரு ஃபேஸ்லயும் ஆக்ட் பண்ணுது அப்படின்றத இந்த பாடத்துல குறிச்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். இந்த மென்ஸ்ட்ருவேஷன்ல பார்த்தீங்கன்னா ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ், செக்ரீட்டரி ஃபேஸ். செக்ரீட்டரி ஃபேஸ்ல நிறைய திக்கனிங் ஆஃப் த எண்டோமெட்ரியம் நல்லா ஃபார்ம் ஆகும். அதுதான் செக்ரீட்டரி ஃபேஸ்ன்றது. முதல்ல வந்து மென்சஸ் எல்லாம் மென்ஸ்ட்ருவேஷன் ஆகி ஃபுல்லாக எம்டி ஆகிடும். அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் எல்லாம் எம்டி ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக க்ரோத் ஆகி செக்ரீட்டரி ஃபேஸ்க்கு வந்துடும். இதுதான் மென்ஸ்ட்ருவேஷன் மொத்தமாக ஒரு பாடத்தில் அருமையாக விளக்கியிருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். Ovum released from the ovary goes to the isthmic, அதாவது ampullary isthmic junction of the fallopian tube. இது நீட்ல கேட்பாங்க, எந்த ஏரியால ஃபர்டிலைசேஷன் நடக்கும்? fallopian tubeனு நீங்க மொட்டையா சொல்லக்கூடாது, ampullary isthmic junction of the fallopian tubeல இந்த ஓவம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும். It goes to the ampullary isthmic junction of the fallopian tube where sperm also enters from the penis, enters into the vagina of the female, then from the vagina into the cervix, into the uterus, into the fallopian tube, into the ampullary isthmic junction where ovum is waiting there. புரிஞ்சுதா? இப்போ ampullary isthmic junction where they both unite, that is the ovum and the sperm unite and they fertilize. Copulation, sexual intercourse lead to fertilization and pregnancy. Okay,
facilitation, இதை எப்படி pregnancy is facilitated, that is fertilization is facilitated by what அப்படின்னு கேட்டா எதனால இந்த pregnancy நடக்குது, fertilization நடக்குது அப்படின்னு கேட்டா fusion of ovum and sperm. Okay, only one sperm, ஞாபகம் வச்சுக்கோங்க, millions of sperms will be released into the vagina, but only one sperm is allowed inside the ovum, one ovum. எப்படி அப்படின்னா நான் சொன்னேன் ஸ்பெர்மோட ஹெட்ல வந்துட்டு அக்ரோசோம் கவர் பண்ணிருக்கு, ஓவமை சுற்றி ஜோனா பெலுசிடா கவர் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். அந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் தான் ஹெல்ப்ஸ் என்டர் இன்டு தி ஓவம் அண்ட் மியூச்சுவலி பெனிஃபிட்டிங் ஈச் அதர். இந்த அக்ரோசோம் வந்துட்டு இந்த ஸ்பெர்மில் இருக்கிற அக்ரோசோம் பியர்ஸ் பண்ணி அப்படியே அந்த ஓவம்குள்ளே போயிடும். அப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்து அது வந்து ஜைகோட்டா ஃபார்ம் ஆகிடும். புரிஞ்சுதா? அது பேர் தான் ஃபர்டிலைசேஷன். ஓகே, இப்போ குரோமோசோம்ஸ் அண்ட் ஜைகோட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜைகோட்டில் எப்படி குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவா இருக்கு இல்லையா, ஓவா ஹேஸ் எக்ஸ் குரோமோசோம், சரிங்களா? ஸ்பெர்ம் ஹேஸ் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம். ஸ்பெர்ம்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது, 50% எக்ஸ் குரோமோசோம் அண்ட் 50% ஒய் குரோமோசோம். ஆனால் ஓவா only எக்ஸ் குரோமோசோம். இப்போ ஆஃப்டர் ஃபியூஷன் ஜைகோட் ஹேஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம், அதாவது எக்ஸ் ஸ்பெர்ம் ஹிட் த ஓவா. So the zygote is XX. If the zygote is XX means X sperm hit the ova. If the zygote is XY means Y sperm hit the ova. So if the XX அப்படின்னா அது வந்து ஃபீமேல் பேபியாக டெவலப் ஆகிடும். இப்போ XY அப்படின்றது மேல் பேபியாக டெவலப் ஆகும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் குரோமோசோம்ஸ் இன் ஜைகோட். ரெண்டு டைப் ஆஃப் குரோமோசோம் இருக்குது ஸ்பெர்ம்ஸில், எக்ஸ் குரோமோசோம்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம்ஸ். இப்போது ஆனால் ஒரே ஒரு டைப் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்குது, ஓவாவில் எக்ஸ் மட்டும்தான். இந்த ஓவாவில் இருக்க எக்ஸ் குரோமோசோம் ஸ்பெர்மில் இருந்து வந்து சேர்ந்துச்சுன்னா அது ஃபீமேல் பேபியாகவும், ஒய் குரோமோசோம் ஸ்பெர்ம்லேருந்து வந்து சேர்ந்துச்சுன்னா அது மேல் பேபியாகவும் ஃபார்ம் ஆகுது. XY அப்படின்றது மேல், XX அப்படின்றது ஃபீமேல். புரிந்ததா? ஓகே, இப்போ நாம் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோக்கு போகிறோம். இந்த ஜைகோட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து டிவைட் ஆகும். இட் அண்டர்கோஸ் மைட்டாசிஸ் இன்டு 2, 4, 8, 16 cells called blastomeres. 2, 4, 8, 16 cells are divide ஆகும். 8 to 16 cells are called as morula அப்படின்னு சொல்கிறோம். Morula divides to form blastocyst. Morula into blastocyst. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பிளாஸ்டோமியா, மோருலா, பிளாஸ்டோசிஸ். இப்போ நீங்கள் ஒரு க்ளூ நான் போட்டிருக்கேன், மேரி அண்ட் மோரு ஆர் பிளாஸ்டட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேரின்றது பிளாஸ்டோமியர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோரு அப்படின்றது மோருலா. ஸோ பிளாஸ்டோமியா, மோருலா, பிளாஸ்டோசிஸ்ட், பிளாஸ்டட் இல்லையா? ஸோ பிளாஸ்டட் பை அவுட்டர் பீப்புள் அண்ட் இன்னர் பீப்புள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்டர் அப்படின்றது ட்ரோஃபோபிளாஸ்ட், இன்னர்ன்றது இன்னர் செல் மாஸ். ஸோ மொத்தம் 5 பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிளாஸ்டோமியர், அதுக்கப்புறம் morula, then blastocyst, outer cell layer that is trophoblast, and inner cell mass is a inner cell mass is called as a inner mass people. They are blasted by inner mass people அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ gastrula அப்படின்றது 32 cell stage forms a embryo, that is called gastrula. So embryo is embedded in the endometrium is called as implantation. What is implantation? Embryo is embedded in the endometrium is called implantation. So இப்போ இந்த படத்தை பாருங்க. From fertilization to implantation, blastomeres பாருங்க. ஃபர்ஸ்ட் zygote பாருங்க எப்படி டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. blastomeres பாருங்க, அதுதான் மேரின்னு சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மோருலா பாருங்க. அதுக்கப்புறம் blastocyst ஆகுது. இந்த blastocyst-ன உடனே outer cell mass and inner cell mass and outer trophoblast and inner cell mass நல்லா குறிச்சு காமிச்சிருக்கோம் பாருங்க.
இந்த fertilization ampullary isthmic junction of the fallopian tubeல நடந்து அதுக்கப்புறம் பொறுமையா அது வந்து எண்டோமெட்ரியத்துக்குள்ள எம்பெட் ஆகும். எம்பெடட் இந்த எண்டோமெட்ரியம், that is called implantation அப்படின்னு சொல்றோம். இதுதான் இந்த படம். இப்ப பாருங்க, blastocyst and gastrulaவை நல்லா காட்டியிருக்கோம் பாருங்க. blastocyst or blastula and gastrula, that is nothing but the embryonic development takes place. Okay, now pregnancy and embryonic development. இப்போ இந்த placenta எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. finger like projections from the trophoblast, நான் சொன்னேன் இல்லையா, outer trophoblast and inner cell mass சொன்னோம் இல்லையா, outer trophoblast and inner cell mass. This outer trophoblast forms a finger like projections from the trophoblast forms a chorionic villi. அது பேர் chorionic villi ன்னு சொல்றோம். Surrounded by uterine tissue and maternal blood. Uterine tissue and maternal blood. Villi and uterine tissue and maternal blood. இதெல்லாம் ஃபார்ம் ஆகிற யூனிட் பேரு placenta. That unit is present between the baby and the mother. Between the baby and the mother ஒரு unit called as a placenta. இது ஒண்ணுமே இல்ல, இது ஒரு finger like projections from the trophoblast, outer trophoblastic cells ல இருந்து, that is called chorionic villi ன்னு சொல்றோம். Surrounded by the uterine tissue, maternal blood, villi and uterine tissue and maternal blood together forms a unit between the mother and the child, that is a developing baby. Okay, so this placenta provides a baby's blood. Placenta வந்துட்டு wall of the uterusல attach ஆயிருக்கும். இது supply பண்ணும் oxygen. It supplies oxygen and nutrients to the growing baby. Okay, it is also a remover of waste also. Okay, so from the baby. And one more thing is in the placentaல இந்த umbilical cord வந்துட்டு attach ஆயிருக்கும். இந்த placentaல தான் babyயோட umbilical cord attach ஆயிருக்கும். இந்த center of the placentaல இருந்து umbilical cord attach ஆகி இந்த ஃபீட்டஸோட வயித்துக்கிட்ட umbilical cord insert ஆகும். இங்க பாருங்க, இதுதான் placenta. இந்த umbilical cord பாருங்க, இது அட்டாச் ஆகி fetal abdomenோட அட்டாச் ஆயிருக்கிறத பாருங்க. இதுதான் delivered baby. Okay, now hormones from placenta அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான question. இது நீட் question உங்களுக்கு. human chorionic gonadotrophin, இதை வந்து HCG ன்னு சொல்றோம். human placental lactogen, HPL அப்படின்னு சொல்றோம். estrogen and progesterone. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the placenta வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பேபி வயித்துக்குள்ள இருக்கும்போது. பட் ஒன்ஸ் டெலிவர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிளாசண்டாவை வெளியே தூக்கி எரிஞ்சிடுறோம் ஆக்சுவலா. ஸோ அப்போ என்ன இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பிளாசண்டா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோஃபின், குவாரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குவாரி மாதிரி செயல்படுது வயிற்றுக்குள்ள பிளாசண்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு இந்த கோரியானிக் என்ற வேர்டு ஞாபகம் வந்துடும். குவாரி மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளாசண்டா, ஆனால் அதை வெளியே நம்ம எரிஞ்சிடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஹியூமன் குவாரியானிக் கொனடோட்ரோபின் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அண்ட் பிளாசென்டல் லாக்டோஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேபிக்கு வந்து மில்க் கொடுக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பிளாசென்டல் லாக்டோஜன்ன்றது வந்து ஒரு ஹார்மோன். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை சொன்னேன்னா, ஸோ ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஹார்மோன்ஸ் அப்படின்னாலே ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் வந்துடும். சரிங்களா? ஸோ ஹியூமன் கொரியானிக் கொனடோட்ரோஃபின், ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன், ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இங்கே பாருங்க, this embryo எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மந்த்தில் ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகிடுது. செகண்ட் மந்த்தில் லிம்ஸ் டெவலப் ஆகிடுது, கை கால்கள்லாம் ரெண்டாவது மாதத்தில் டெவலப் ஆகிடுது. தேர்ட் மந்த்தில் பார்த்தீங்கன்னா எல்லா உடல் உறுப்புகளும் ஃபார்ம் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த ஃபீட்டஸ், மூமெண்ட் ஆஃப் த அந்த குழந்தையோட மூமெண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5வது மாதம் 5th மந்தில் மதரால் ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம்
ஹேர்னு பார்த்தீங்கன்னா 5th மந்த்தில் அண்ட் எண்ட் ஆஃப் த 6th மந்த்தில் ஐலிட்ஸ் டெவலப் ஆகிடும். ஐலிட்ஸ் எல்லாம் நல்லா செப்பரேட் ஆகிடும். எண்ட் ஆஃப் த 6th மந்த்தில் ஹேர் வந்துட்டு 5th மந்த்தில் டெவலப் ஆகிடும். ஐ லேஷஸும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் ஃபுல்லி த பேபி இஸ் கவர்ட் பை தி ஃபைன் ஹேர் ஆல்சோ பை தி எண்ட் ஆஃப் த 6th மந்த். இதுதான் டெவலப்மெண்ட். இந்த படத்தை பாருங்க. இதுதான் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி எம்ப்ரியோ. இப்போ பார்ச்சுரிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்ரஸ் அண்ட் டெலிவரி ஆஃப் ஃபீட்டஸ். சரிங்களா? கான்ட்ராக்ஷன், யூட்ரைன் கான்ட்ராக்ஷன் ஆகி ஃபீட்டஸ் வெளியே வர்றது பேர் தான் பார்ச்சுரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். சிக்னல்ஸ் வந்துட்டு பிளாசண்டாலிருந்து ஃப்ரம் பேபி ரிலீசஸ் ஒன் ஹார்மோன் கால் ஆக்சிடாசின். ஓகே, தட் ஃபேவர்ஸ் த யூட்ரைன் கான்ட்ராக்ஷன். ஆக்சிடாசின்ற ஒரு ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த யூட்ரைன் கான்ட்ராக்ஷனுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த கான்ட்ராக்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ பார்ச்சுரிஷன். தட் இஸ் நத்திங் பட் தி டெலிவரி of the fetus. இங்க பாருங்க, இந்த படத்தை பாருங்க, என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. டெலிவரி ஆஃப் த ஃபீட்டஸ்ல முதல்ல ஃப்ளெக்ஷன் ஆகுது, அப்புறம் இன்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் த ஹெட் நடக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆகுது, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் த ஹெட் நடக்குது, அதுக்கப்புறம் இந்த பேபி வெளியே வருது. ஸோ லாக்டேஷன்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மேமரி கிளான்ஸ் வந்துட்டு டிஃப்ரென்சியேஷன் அண்டர்கோஸ் டிஃப்ரென்சியேஷன் டியூரிங் ப்ரெக்னன்சி நடக்கும் போதுவே, ப்ரெக்னன்சி பேபி அங்கே உருவாயிட்டு இருக்கும் போதுவே மார்பகத்துலேயும் சில சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். நடந்தது மில்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தயாராக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் குழந்தை டெலிவரி ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, லாக்டேஷன் இஸ் நாட் பாசிபிள் விதவுட் ஆக்சிடாசின். ஆக்சிடாசின் அப்படின்ற ஹார்மோன் இது வந்து லாக்டேஷன் மில்கை சுரக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கு. இந்த பேபி சக் பண்ணும்போது மில்க் வெளியே வருது. இது வந்து ஆக்சிடோசினால நடக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வர மில்க் பேரு கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். இட் கண்டெய்ன்ஸ் ஆன்டிபாடிஸ் தட் ஃபைட்ஸ் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன் எல்லாம் குழந்தைக்கு வராம பாதுகாக்கிறதுக்காக ஆன்டிபாடிஸோட வர மில்க் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வர மில்க். அது பேர் கொலஸ்ட்ரம் அப்படின்னு நாம சொல்றோம். ஸோ இந்த சாப்டர் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட முடியுது, வேற எதுவும் இல்லை. இந்த சாப்டரில் உங்கள் புக்கில் இருக்கிற பேட்டர்னை நான் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி. அடுத்த சாப்டரில் பார்ப்போம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.